இது இப்போது சாலையில் படுத்து உருண்டு கொண்டிருக்கும் அந்த தூய்மை பணியாளர்கள் அண்ணா அறிவாலயத்தின் முன்பு தங்களது கோரிக்கைகளுக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையிலிருந்து திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தின் முன்பு 2 மாத காலமாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் இப்போது இறுதிக்கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் அவர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே காட்சிகள் இன்று காலையில் இருந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அணியணியாக தூய்மை பணியாளர்கள் திரண்டு வந்து தங்களது கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்தி கைதாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகரம் முழுவதும் இடைநிலை ஆசிரியர்கள் ஒருபுறம், மற்றொரு புறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என சென்னை மாநகரமே போராட்ட களமாக மாறியுள்ளது. எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே தூய்மை பணியாளர்களின் மற்றொரு பிரிவினர் உள்ளாட்சி பணிகளில் பணியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம். அண்ணா அறிவாலயத்தின் முன்பாக சென்னை மாநகராட்சியின் 5வது 6வது மண்டலத்தைச் சேர்ந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி போராட்டம். இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி எழும்பூர் காந்தி இருவின் பாலத்தில் போராட்டம் என சென்னை மாநகரின் முக்கிய பகுதிகளை போராட்ட களமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் 151வது நாளாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களை மாநகராட்சி ஊழியராக்க வேண்டும், தங்களது ஊதியம் குறைக்கப்பட்டதை சமப்படுத்த வேண்டும், தனியாருக்கு தூய்மை பணியை சாலை வார்க்க கூடாது, ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் 151வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய முதல் கட்ட போராட்டம் சென்னை மாநகராட்சி வாயிலின் முன்பாக வெயிலிலும் பனியிலும் மழையிலும் தொடர்ந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் இப்போது திமுக தலைமை அலுவலகமான ஆளும் திமுக அரசின் தலைமை அலுவலகமாக திகழும் அண்ணா அறிவாலயத்தின் முன்பு தூய்மை பணியாளர்கள் இப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியையும் சாலைகளில் உருண்டு புரண்டு அவர்கள் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் காட்சியையும் அவர்களை குண்டுக்கட்டாக பெண் காவலர்கள் காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் தங்களது போராட்டங்களுக்கு தங்களது கோரிக்கைகளுக்காக 3 கட்டங்களாக அணி அணியாக திரண்டு வந்து ஒவ்வொரு கட்டமாக அவர்கள் கைது செய்து அப்புறப்படுத்த பின்னர் அடுத்த அணி அங்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் சென்னை அண்ணா அறிவாலயம் மற்றும் எழும்பூர் காந்தி இருவின் சாலை, எழும்பூர் ராஜரத்னம் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இடைநிலை ஆசிரியர்கள் ஒருபுறம், தூய்மை பணியாளர்கள் மறுபுறம் என அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போல ஜனவரி 6ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான ஆயத்த போராட்டங்களிலும் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் தமிழகம் முழுவதும் இந்த புத்தாண்டு தொடங்குவதற்கு முன்பாக போராட்ட களமாக மாறியிருக்கிறது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள், மாற்றுத்திறனாளிகள், உள்ளாட்சித்துறை பணியாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், ஆட்சி நிறைவடையக்கூடிய நேரத்தில் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டையும் புகாரையும் அங்கு தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒவ்வொரு தூய்மை பணியாளரும் கைது செய்யும் முன்பாக அவர்கள் சாலையில் படுத்து மறியலில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது சென்னை தேனாம்பேட்டை அண்ணா சாலையில் மிக முக்கியமான போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் இவ்வாறு சாலை மறியலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகரம் முழுவதுமே பல்வேறு இடங்களில் ஒருபுறம் இடைநிலை ஆசிரியர்கள், மறுபுறம் தூய்மை பணியாளர்கள், மற்றொரு புறம் மாற்றுத்திறனாளிகள், மற்றொரு புறம் உள்ளாட்சி பணியாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்த தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதற்குரிய காட்சிகளையும் குண்டுக்கட்டாக பெண்களையும் போராட்டக்காரர்களையும் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் இந்த போராட்ட களமாக இப்போது தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் அருகிலேயே அந்த உள்ள தூய்மை பணியாளர்கள் சாலையில் அவர்கள் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அண்ணா அறிவாலயத்திற்கு முன்பு நடைபெறும் போராட்டமானது பல்வேறு கட்டங்களாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் கைது செய்யும் பொழுது குண்டுக்கட்டாக அவர்களை வேனில் ஏற்ற முயலும் காட்சிகளையும் அதன் பின்னர் அங்கிருந்து அப்புறப்படுத்திய பின்னர் அடுத்தடுத்து பல்வேறு அணிகளாக அந்த 5 மற்றும் 6 மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தை ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்போது தூய்மை பணியாளர்களின் முக்கியமான அந்த கோரிக்கைகள் என்னவென்றால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மாநகராட்சி ஊழியர்களாக அவர்களை கருத வேண்டும்,
ஒப்பந்த பணியில் தனியாரிடம் தாரை வார்க்க கூடாது, தங்களுடைய ஊதியம் குறைக்கப்பட்டதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கடந்த 151 நாட்களாக சுமார் 2 மாத காலத்திற்கும் அதிகமாக 3 மாத காலத்திற்கும் அதிகமான அந்த 5 மாதங்களாக அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இருந்த போதிலும் அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. பேருந்துகள் மற்றும் வாகனங்களுக்கு அடியில் அவர்கள் படுத்தவாறு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு முறையாக அவர்கள் ஒரு 10-20 பேராக அணியாக போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதால் ஒட்டுமொத்தமாக அவரை அப்புறப்படுத்துவதில் இப்போது காவல்துறையினருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை தனித்தனி அணிகளாக கைது செய்து அந்த காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அவர்கள் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும், அண்ணா அறிவாலயத்தின் முன்னதாக அந்த போராட்டம் நடைபெறக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் இப்போது தேனாம்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபடும் காட்சியையும் அவர்களை கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல சென்னையில் பல இடங்களில் தூய்மை பணியாளர்களை தவிர அந்த இடைநிலை ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் மற்றும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 5 நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் 150 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கும் அதிகமாக தூய்மை பணியாளர்களின் போராட்டம் இன்று உச்சகட்டமாக அன்று அறிவாலயத்தின் முன்பாக இந்த மறியல் மற்றும் அங்கு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடக்கூடிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டு தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போல சென்னை எழும்பூர் காந்தியர்வின் சாலை பகுதியில் இடைநிலை ஆசிரியர்களும் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒரு நாள் வித்தியாசத்தில் அவர்களுடைய ஊதியம் பல்வேறு மாறுபாடுகளை சந்தித்துள்ள சூழ்நிலையில் அந்த ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று வலியுறுத்தி இங்கு இடைநிலை ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஒருபுறம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், மறுபுறம் எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என 2 கட்டங்களாக அந்த 2 பகுதிகளிலும் அந்த சாலையில் முக்கியமான போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த அந்த காந்தியர்வின் சாலை மற்றும் தேனாம்பேட்டை அண்ணா சாலை பகுதியிலும் அவர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு சிறிது நேரம் அந்த போக்குவரத்து மாற்றி வரக்கூடிய காட்சிகளையும் அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 5வது நாளாக தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே உள்ள பல்வேறு மண்டலங்களும் தனியாரிடம் தாரை வார்க்கப்பட்டு விட்டதால் இந்த 2 மண்டலங்களை மட்டும் அரசு பணியாக நியமிக்க முடியாது என்பதே அரசின் கருத்தாக இருக்கிறது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தூய்மை பணியாளர்கள் சங்கத்துடன் நடத்திய போதிலும் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்ட போதிலும் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு எதிரான வழக்குகள் மற்றும் அவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆகியன தொடர்ந்து நடைபெற்ற போதிலும் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் உச்சகட்டமாக இன்று இறுதிக்கட்ட போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மறியல் போராட்டம் மற்றும் சாலை மறியல் குண்டுக்கட்டாக கைது என அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே போல எழும்பூரிலும் அங்கு இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் அங்கு ஒரு நாள் வித்தியாசத்தில் அவர்கள் வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கும் ஒரு ஊதியமும் ஒரு நாள் முன்னதாக வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஊதியமும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று அவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மீண்டும் மீண்டும் அண்ணா அறிவாலயத்தின் முன்பு தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த போதிலும் அவர்களுடைய போராட்டங்களுக்கு அறிக்கைகள் மூலமாக மட்டுமே எதிர்க்கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றன. களத்தில் அவர்களோடு தமிழகத்தில் ஆளும் கட்சிக்கு எதிரான கட்சிகள் ஒருங்கிணைந்து அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்காத காட்சிகளையும் இங்கு நாம் பார்க்க முடிகிறது. தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கியதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் சாலையில் அமர்ந்து மீண்டும் மீண்டும் அறிவாலயத்தின் முன்பு திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தின் முன்பு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் அவர்களை தொடர்ந்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தி குண்டுக்கட்டாக கைது செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தின் முன்பு தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற அந்த காட்சியையும் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரியும் மாநகராட்சி ஊழியராக தங்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்றும் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டியும் அவர்கள் தொடர்ந்து 151வது நாளாக தனியாருக்கு தூய்மை பணி ஊழியர்களை தாரை வார்ப்பதை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
தொடர்ச்சியாக அவர்கள் இப்போது தொடர்ந்து இந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்திருக்கிறோம். ஒருபுறம் தூய்மை பணியாளர்கள் சென்னை தேனாம்பேட்டையில் போராட்டம், மறுபுறம் எழும்பூர் காந்தி இர்வின் சாலையில் போராட்டம். அங்கு எழும்பூர் காந்தி இர்வின் சாலையில்